ஆறாவது மாதத்தின் வாக்கு தத்தத்தை என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசி கேட்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மாதத்திற்காக நான் காத்திருந்த பொழுது, ஆண்டவரே இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என் கண்களிலே காண்பித்த ஒரு வசனம் தான் இந்த வசனம். நான் உங்களுக்காக திரும்ப வாசிக்கிறேன், கவனமா பாருங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்லி கர்த்தர் நம்முடைய சபைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இந்த நாளில் இந்த புதிய மாதத்துல அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை 2 பகுதிகளாக நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிக்கலாம். 2 பகுதிகளாக பிரித்து இந்த நாளில் இதை நம்ம தியானிக்க போகிறோம். ஒன்று, கர்த்தர் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்றத நம்ம தியானிக்க போகிறோம். கவனிங்க, அவர் நமக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்றத தியானித்து பிற்பாடு அவர் நமக்கு அந்த நன்மைகளை செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்றத தியானிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் என்ன செய்ய போறாரு, அதற்காக நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த 2 காரியங்களை தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். முதல்ல கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் தியானித்து விட்டு பிற்பாடு கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம என்ன செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்ற காரியத்தை நம்ம சற்று தியானிக்க போகிறோம். ஆமென். கவனிங்க, ஆண்டவர் இந்த மாதம் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, என் நீதியின் வலது கரத்தினால உங்களை தாங்குவேன் அப்படின்னு சொல்றார். ஆமென். நம்முடைய கர்த்தருடைய கரம் எப்படியாப்பட்ட கரம்னா, அது நீதியின் கரமா இருக்குதான். அந்த கரத்தினால இந்த மாதம் நம்மை தாங்குவேன்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் 145:14 அப்படி எழுதுறார் பாருங்க. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடகடிக்கப்பட்ட யாவரையும் என்ன பண்றாருன்னா தூக்கி விடுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கவனிங்க அருமையானவர்களே, அதாவது மடகடிக்கப்பட்ட யாவரை கர்த்தர் என்ன பண்றாராம், தூக்குறார், தாங்குறாராம். கவனிங்க, நம்முடைய கர்த்தர் யாருன்னா நம்ம விழுந்து போகாதபடிக்கு தாங்குகிற கர்த்தர். ஆமென். நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்குகிற கர்த்தர். ஆமென். நம்ம இருதயத்தினுடைய பாரம் என்னன்னு அவருக்கு தெரியும், நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல் என்னன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்களை கொண்டு வந்து சொல்றாரு, இத்தனை மாதங்களாக உங்களை எப்படி நான் காப்பாற்றணும், அது போல இந்த புதிய மாசத்துல என்னுடைய நீதியின் வலது கரத்தினால உங்களை என்ன பண்ண போறேன்னா நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். ஏசாயா 46:3-4 நான் வாசிக்கிறேன் பாருங்க. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். 4வது வசனத்தை பாருங்க. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. 5 மாதங்கள் நான் உங்களை எப்படி தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து வந்தேனோ அதே போல இந்த புதிய மாசத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த 6வது மாசத்துல மாத்திரம் அல்ல, உங்க முதிர் வயது மட்டும் நான் ஏந்துவேன்றார். அல்லேலூயா. உங்க முதிர் வயது மட்டும் நான் உங்களை சுமப்பேன் அப்படின்றார். ஆமென். உங்க முதிர் வயது மட்டும் நான் உங்களை ஏந்துவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 3:5 பாருங்களேன். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தர் யாருன்னா நம்ம விழுந்து போகாதபடிக்கு நம்மை தாங்குகிறவர். ஆமென். இங்க பாருங்க,
ஒரு நல்ல அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிள்ளை தான் பிள்ளை சைக்கிளை ப்ராக்டிஸ் பண்ணுதுன்னு வச்சுங்களேன், அந்த பிள்ளையை அந்த சைக்கிள் எடுத்து ஓட்டும் பொழுது நல்ல தகப்பன் என்ன பண்ணுவார் தெரியுமா, பின்னாடி சப்போர்ட் பண்ணுவார். பின்னாடி அதை பிடிச்சி மக நீ ஓட்டு அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அதை ஓட்டும் பொழுது அந்த பிள்ளை விழாதபடிக்கு, அந்த பிள்ளை கவிழ்ந்து போகாதபடிக்கு, அந்த பிள்ளை எந்த ஆபத்திலும் சிக்காதபடிக்கு பின்னாடி ஒரு கரம் பிடித்து கொண்டே இருக்கும். அதுதான் தகப்பனுடைய கரம். இந்த மாசம் அப்பா சொல்றாரு, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை தாங்கி பிடிக்கும்படி என் கரத்தை நான் இந்த நாள்ல உங்க மத்தியில் வைக்கிறேன்றார். அல்லேலூயா. என் கரத்தை உங்களை தாங்கும்படி கொண்டு வந்திருக்கிறேன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 31:5, ஏசாயா 31:5 வேதம் இப்படி சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் நம்மை காக்கிறாராம். ஆமென். அந்த வசனத்தை பாருங்க. பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆமென். இங்க பாருங்க, இந்த மாச கர்த்தர் என்ன பண்ண போறார் தெரியுமா, தம்முடைய கரத்தை நீட்டி பறந்து காக்கிற பட்சியை போல உங்களை பாதுகாப்பாராம். ஆமென். உங்களை தப்புவிப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. அவர் கடந்து வந்து இங்க பாருங்க நம்மளை விடுவிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, எல்லா பறவைகளும் என்ன பண்ணுமா, கூட்டுகளை எங்கே கட்டும்னா மரத்தில் கட்டும். நம்ம செடி கொடி இந்த கழனிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பறவைகள்லாம் கூடு கட்டி வாழும். ஆனால் பருந்து மட்டும் எங்கே கூடு கட்டும்னா, யாருமே தொட முடியாத அளவுக்கு, எந்த கண்ணுமே பார்க்கக்கூடாதபடிக்கு பெரிய உயரத்தில் கண்மலையில கொண்டு போய் என்ன பண்ணு தெரியுமா, அதோடைய கூட்டை கட்டுமா. அங்கே எந்த ஆபத்தும் அந்த குஞ்சுகளுக்கு வராது. பருந்து காக்கிற பட்சி, அந்த பட்சி எப்படி தான் குஞ்சுகளை பாதுகாத்து எந்த ஒரு ஆபத்து அதுக்கு வராதபடிக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த 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 குஞ்சுகளை பாதுகாக்கும்படி வைக்குமோ, அதை காட்டிலும் பெரியவர் நம்முடைய கர்த்தர். ஆமென். இந்த மாதம் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, பருந்து காக்கிற பட்சியை போல நான் உங்களை பாதுகாப்பேன்றாரு. நான் உங்களை எல்லா ஆபத்திலிருந்து தப்பு வைப்பேன்றாரு. கடன் பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்களா, பருந்து காக்கிற பட்சியை போல என் வலது கரத்தினால உங்களை நான் தப்பு வைத்து தாங்கி அதிலிருந்து நான் உங்களை விடுவிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரதர், ரொம்ப நாளா ஜெபிக்கிறேன் பிரதர், இந்த காரியத்தில் ஒரு விடை கிடைச்சா நல்லா இருக்கும் பிரதர், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு பதில் கிடைச்சா நல்லா இருக்கும் பிரதர், பிரதர் இதுல இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சா நல்லா இருக்கும் பிரதர், இந்த சோர்வில் இருந்து கர்த்தர் எங்களை மாற்றினா நல்லா இருக்கும் பிரதர், இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் எங்களை விடுவிச்சா நல்லா இருக்கும் பிரதர் அப்படின்னு நீங்க ஒரு பெரிய வேண்டுதலோட வந்திருக்கிறீங்களா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். அல்லேலூயா. ஒரு பருந்து அதனுடைய குஞ்சுகளை அவ்வளோ பாதுகாக்குமானால், அவ்வளோ சேஃபஸ்ட் பிளேஸில் கொண்டு போய் வைத்து அதை ஆதரிக்குமானால், அதை விட நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. ஆமென். நீங்கள் சில நேரங்களில் உங்களுக்கு வருகிற ஆபத்தாகட்டும், உங்களுக்கு வருகிற சூழ்நிலையாகட்டும், உங்களுடைய கண்ணீராகட்டும், அதெல்லாம் நிரந்தரமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி அல்ல, ஏதோ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ சொல்லிக் கொடுக்கும்படி கர்த்தர் விரும்பி அதை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறார். ஆமென். ஏதோ பாதையில நீங்க நடக்கிறீங்களா, உங்க பாதை மரண இருளின் பள்ளத்தாக்கு போல இருக்கா, கர்த்தர் சொல்றார், அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் உங்க கூட இருக்கிறேன். ஆமென். நிரந்தரமா அந்த சூழ்நிலை உங்களுக்கு இல்லைன்னு கர்த்தர் சொல்றார். நான் அதை மாத்துவேன்னு கர்த்தர் சொல்றார். இந்த மாச கர்த்தர் சொல்றார், அப்படி இருக்கிற உங்களை பார்த்து என் நீதியின் வலது கரத்தினால உங்களை தாங்குவேன்ற. அந்த பருந்து எப்படி அந்த குஞ்சுகளை திடீர்னு வந்து ஆபத்து நேரத்தில் சிறைகளை விரித்து பாதுகாக்குதோ, அதே போல என் கரத்தை விரித்து நான் உங்களை பாதுகாப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். வலது கரத்தின் பாதுகாப்புன்றது எப்படியாப்பட்ட பாதுகாப்புன்னா, இங்க பாருங்க எல்லாரும், என் கையில் ஆண்டர் என்ன சொல்கிறேன்னா, உள்ளங்கைகளில் உங்களை என்ன பண்ணியிருக்கிறேன், வரைஞ்சி வச்சுட்டு இப்படி இப்படி வரைஞ்சி வச்சுட்டு 2 கையிலையும் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்படி மூட்டார், அப்படி மூட்டார். இப்போ ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு சத்துரு ஏதோ ஒரு ஆயுதத்தை கொண்டு வர அவங்கள தாக்கிறதுக்காக, முதல் வந்த உடனே யாரை தாக்குவான் அவன்? ஏசப்பா அவங்கள உள்ளங்கையில் வரைஞ்சிட்டாருங்க, இப்படி 2 கையில் மூட்டாருங்க, அவங்கள மூடிட்டு இப்போ சத்துரு உங்களை எதிர்க்கு வரான், உங்களை அவருடைய கரத்திலிருந்து பிடுங்கணும்னு வரான். வந்து அவன் முதல்ல யாரை தொடுவான்? ஏசப்பாவை யாருன்னா தொட முடியுமா?
அவருடைய கரத்திலிருந்து உங்களை யாருன்னா பிடுங்க முடியுமா? அவரை மீறி உங்களுக்கு யாருன்னா ஆபத்தை கொடுத்துட முடியுமா? முடியாது. அதுதான் வலது கரத்தின் பாதுகாப்பு. அவரை மீறி இந்த மாச கர்த்தர் சொல்றார், என்ன மீறி உங்களை தொட யாரும் இல்லை. அல்லேலூயா. உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடரான்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. உங்களெல்லாம் கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறாரா? பாடலாமா? அந்த பாட்டை ஒரு அடி பாடலாமா? கண்ணுக்குள்ள என்ன வச்சு கலங்காமல் காத்தவர், கண்ணுக்குள்ள என்ன வச்சு கலங்காமல் காத்தவர், என்ன நான் பாடுவேன் எப்படி. ஒரு முறை சீஷர்கள் எல்லாம் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. மத்தேயு 14வது அதிகாரம் 25 வசனத்தில் யார் எடுக்க வேணாம், நமக்கு நேரம் இல்லாததுனால நான் அப்படியே நான் சொல்லி முடிக்கிறேன். என்னை கவனிச்சிட்டே இருங்க. ஒரு முறை சீஷர்கள்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறா, படகுல ஏற்றி அமிச்சிட்டு இவர் மலையின் மேலே ஜெபிக்கும்படி போகிறாரு பாருங்க. போயிட்டு இவங்க சீஷர்கள்லாம் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய கலக்கம், ஒரு பெரிய தடுமாற்றம் இவங்க வாழ்க்கையில் வருது பாருங்களேன். வந்த உடனே கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கடல் மேலே நடந்து வரார். ஆமே. இங்கே பாருங்க, பிள்ளைங்க எப்படின்னா தப்பி தவறி குச்சி நீச்சல் அடிச்சு அப்படின்னா கரைக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலை கர்த்தர். அந்த ஆபத்திலிருந்து அவங்களை பாதுகாக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணுறேன்னா, இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடல் மேலே நடந்தாராம். அல்லேலூயா. இங்கே பாருங்க, நைட்டு 12 மணிக்கு நீங்கள் போய் உங்கள் சொந்தக்காரை எழுப்புனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாது. ஆமென். ஆனால் கர்த்தர் எந்த ஜாமத்திலையும் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சீஷர்களுக்கு ஆபத்து. இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ இயேசு கடல் மேலே வரார். வந்த உடனே எல்லாம் பயப்படுறாங்க. ஐயோ ஏதோ ஒரு ஆவேசமா என்னன்னு தெரியல அப்படின்னு பயப்படுறாங்க பாருங்க. பயந்தோடனே கர்த்தர் சொல்கிறார், இல்லை நான் தான்பா ஆபத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும்படி நான் வந்திருக்கிறேன்ற. உடனே பேதுரு என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவரே நீரானா நீங்கள் கடல் மேலே நடக்கிறீங்கன்னா உங்களை நம்புற நாங்களும் என்ன பண்ண முடியும்? அப்போ நான் வரட்டுங்க அவங்கக்கிட்ட அப்படின்ற பாருங்க. இயேசு சொல்கிறார், வாப்பா எழுந்து வா, புறப்பட்டு வான்ற. இவன் என்ன பண்ணுறான், எழுந்து பேதுரு அழகாக கப்பல்லேருந்து இறங்கி அந்த படவுலேருந்து இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. நடந்த இயேசுவை பார்த்து கொண்டிருந்த வரைக்கும், இயேசுவின் கரத்தை பார்த்து கொண்டிருந்த வரைக்கும் அவன் அற்புதமாக கடல் மேலே நடக்கிறான். கொஞ்சம் அந்த தத்தளிப்பை பார்த்த உடனே, கொஞ்சம் உலகத்தை பார்த்த உடனே, கொஞ்சம் அந்த கடலின் ஆழத்தை பார்த்த உடனே பயப்பட்டு முழுக ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே ரட்சிங்கப்பா அப்படின்னு உடனே கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி அவனை தூக்கி எடுத்தார்னு பார்க்குறோம். அல்லேலூயா. இங்கே பாருங்க அருமையானவர்களே, நீங்கள் ஒரு ஆபத்தில் இருக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் சூழ்நிலை மாறி இருக்கும் பொழுது, உங்கள் கண்ணீர் நேரத்தில் அப்புறமா பார்த்துக்கலாம், இன்னொருத்தர் முக்கியம், அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. ஆமென். உங்கள் சூழ்நிலை எதுவானாலும் முதல்ல வந்து உங்களை சந்தித்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி தான் அடுத்ததே அவர் செய்வார். ஆமென். ஏன்னா நீங்கள் அவருக்கு அவ்வளோ முக்கியம். ஆமென். நீங்கள் அவருக்கு அவ்வளோ முக்கியம். ஆமென் சொல்லுங்க. உங்கள் மேலே அவர் அவ்வளோ கரிசனை உள்ள தெய்வனாக இருக்கிறார். ஆமென். அதனால தான் இந்த 6வது மாதம் உங்களுக்கு நம்ம சபைக்கு நமக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, என் நீதியின் வலது கருத்தினால் உங்களை தாங்குவேன்னு சொல்கிறார். ஆமென். சத்தம் ஒரு ஆமென் சொல்லிடுங்க. அல்லேலூயா. கவனிங்க, நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். இந்த நீதியின் இந்த வலது கரத்தின் ஆசீர்வாதம் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் நிறைய காரியங்கள் சொல்லுது. நான் கொஞ்சம் வேகமாக அப்படியே நான் சொல்கிறேன், நீங்கள் என்னை கவனிச்சிட்டே வாங்க. இந்த நீதியின் வலது கரத்தில் என்ன இருக்கான்? தீர்காயுசு இருக்கான். என்ன இருக்குங்க? உங்களை வலது கரத்தினால தாங்குவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு அற்ப ஆயுசு அல்ல, உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கர்த்தர் கட்டளையிடுவன்ற. ஆமென். நீதிமொழிகள் 3:16 தான் சொல்கிறது, அதன் வலது கையில் தீர்க்க ஆயுசும் இடது கையில் செல்வமும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய அப்போ தேவனுடைய அந்த வலது கரத்தின் ஆசீர்வாதம் என்னன்னா தீர்க்க ஆயுசு. ஆமென். உன்னத பாட்டு 2:6 சொல்லுகிறது, அவர் இடது கையின் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்து கொள்ளுகிறது அப்படின்றார். ஆமென். அதாவது தீர்காயுசு மட்டும் இல்லை, அவருடைய வலது கரத்தின் ஆசீர்வாதம், வலது கரத்தினால் தாங்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே பாருங்க, அவர் நம்மளை அணைத்து கொள்றாராம். ஒரு ஆபத்து வரும்பொழுது, ஒரு பிரச்சனை வரும்பொழுது, இப்போ என் குழந்தை அழுவுறா, அவளுக்கு ஏதோ கீழே விழுந்துட்டா, நடந்து ஓடிட்டு இருக்கிறா, ஓடும் பொழுது கீழே விழுறா, விழுந்தோன்னா அடிபட்டுச்சு அவளுக்கு, அவள் அப்பான்னு ஓடி வரும்பொழுது நான் போனா தள்ளுவேன்
சொல்லுங்க. பொல்லாதவர்களாகிய நாங்களே என் பிள்ளைய அணைத்து கொண்டு கம்ஃபர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனை காட்டில பெரிய தகப்பன். ஆமென், ஆமென். இந்த தகப்பன் தான் பிள்ளையை நேசிக்கிறத காட்டிலும் அந்த தகப்பன், பரம தகப்பன் நம்மை நேசிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். நம்மை காட்டில் அதிகமாய் நம்மை நேசிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இந்த மாசம் நான் உங்களை அணைப்பேன்ற. ஆமென். நீங்க சோர்ந்து போய் அப்பான்னு போகும்பொழுது உங்களை அவர் அணைக்கிற தேவனா இருக்கிறாராம். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு தீர்காயுசை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மூணாவது யாத்ராகமம் 15:6 சொல்கிறது, வலது கரத்தினால பகஞ்சரை நொறுக்கிறாராம். என்ன சொல்லுங்க? வலது கரத்தின் பாதுகாப்பு என்ன தெரியுமா? பகஞ்சரை நொறுக்கிற பாதுகாப்பு. ஆமென். நமக்கு விரோதமா சத்துரு எத்தனை ஆயுதங்களை கொண்டு வந்தாலும், இங்க பாரு, நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம உள்ள இருக்கிறோம், அவர் 2 கரத்தை வச்சு நம்மள அப்படியே மூடிட்டு இருக்கிறாரு. இந்த கையில வச்சு அப்படி மூடிட்டு இருக்கிறார், வலது கரத்தை அப்படியே மூடிக்கிறாரு. எதிரி நம்மளை எப்படின்னா அவர் கையிலேருந்து பிடுங்கணும், எப்படின்னா நமக்கு ஆபத்து கொடுக்கணும்னு வந்தான்னா ஒரே அடி அவனை வலது கையில. ஆமென். சத்தமா சொல்லுங்க. பகஞ்சரை அப்படியே நொறுக்கி போடுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எகிப்திலிருந்து வராங்க. எகிப்திலிருந்து வந்து இப்போ செங்கடல் கிட்ட வந்துட்டாங்க. செங்கடல் வந்துட்டு சரி அடுத்து புறப்பட்டு போயிடலாம் நினச்சினே இருக்கிறாங்க. பின்னாடி பார்வோன் என்ன பண்ணுறான்னா, இவனுங்கெல்லாம் ஊரை விட்டு போயிட்டா அடிமையின் வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை, இவங்களை எப்படியாச்சும் திரும்பி பிடிச்சி அவங்களை அடிமையாக்கணும்னு சொல்லி புறப்பட்டு வரான் பாருங்க. ஒரு பெரிய சேனையோடு புறப்பட்டு வரான். இங்கே பாருங்க, பார்வோன் கிட்ட பெரிய படம் இருக்கு, ஆனா இவங்க கிட்ட ஒன்றும் இல்லை. அவங்க கிட்ட ஆயுதங்கள் இருக்கு, இவங்க கிட்ட ஒன்றும் இல்லை. அவங்க கிட்ட குதிரை படை இருக்கு, எல்லா படையும் இருக்கு, இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா இவங்களோட இருந்தவர் கர்த்தர். ஆமென். இவர் என்ன பண்றாருன்னா, செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க பண்றார். ஒருவேளை எத்தனை பேர் யோசிச்சாங்கன்னு தெரியல, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த செங்கடல் சூழ்நிலை, ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பள்ளத்தாக்கின் ஊடா நாங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை எத்தனை ஜனங்க யோசிச்சாங்கன்னு தெரியல. நீங்க கூட அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஏன் ஆண்டவரே எங்களை செங்கடலின் வழியா நடத்துறீங்க? ஏன் ஆண்டவரே இந்த பக்கம் பார்த்தா தண்ணி பயங்கரமா நிக்குது, ஒரு ஏதோ பயந்த சூழ்நிலையில் நாங்க போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த பாதை எங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? என்னை கவனிங்க, என்னை கவனிங்க. இந்த பாதையில உங்களை நடத்துவதற்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்க கஷ்டப்படணுன்றதுக்காக அல்ல, இல்ல எதிரிகள் பின்னாடியே வந்து உங்களை பிடிக்கணுன்றதுக்காக அல்ல. இந்த பாதையானா எதிரியை அதுல முழுகடிக்க. அல்லேலூயா. இவங்க பயந்துனே போறாங்க. இந்த பக்கம் செங்கடல் நிக்குது, இந்த பக்கம் கடல் நிக்குது, நடுவுல அப்படியே போறாங்க. கடந்து முடிச்ச பிறகு கர்த்தர் மோசே இப்ப பார்வோனெல்லாம் உள்ள அனுமதிக்கிறேன், அவன்லாம் உள்ள வருவான். வந்த உடனே உன் கோலை நீட்டுன்றார். கோலை நீட்டின உடனே தண்ணி, பிரிஞ்சிருந்த தண்ணி, பிளந்திருந்த அந்த செங்கடல் ஒன்னா சேருது. ஆமென். பகஞ்சரை கர்த்தர் அதுல முறியடித்தார், பகஞ்சரை நொறுக்கி போட்டார்னு வசனம் சொல்லு. ஆமென். இந்த மாசம் உங்களுக்கு எத்தனை சத்துரு எழும்பி நின்னாலும் சரிங்க, அந்த பகஞ்சரை முறியடிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கு. அதுதான் வலது கரத்தில் இருக்கிற வல்லமை. ஆமென். சத்தமா இது மட்டும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய இருக்குது. சங்கீதம் 17:7 சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே அப்படின்னு சொல்லப்படுது. அவர் நம்மளை தப்பு வைக்கிறாராம். அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 48:10 சொல்லுகிறது, நீதி செய்வாராம். என்ன சொல்லுங்க? அவருடைய வலது கரத்தில் ரட்சிப்பு இருக்கு, அவருடைய வலது கரத்தில் நம்மளை பாதுகாக்கிற பாதுகாப்பு இருக்கிறது. பராக்கிரமம் செய்யும் அவருடைய வலது கரம், அவருடைய வலது கரம் தான் நம்மளை உயர்த்துமா. ஆமென், ஆமென். இப்படி நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகுது. அவருடைய நீதியின் வலது கரம் இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். இது எது வரைக்குங்க? இந்த வாக்குத்தத்தம் எது வரைக்கும்? இந்த மாதத்தோடு முடிஞ்சிச்சா? எப்போ வரைக்கும்? இந்த முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வார். இங்கே பாருங்க, என்னை கவனிங்க. நம்ம வேணா மாதம் வாக்குத்தத்தத்தை மாற்றினே போகலாம். போன மாதம் ஏகவா ஈரே, இந்த மாதம் நீதியின் வலது கருத்தினால் தாங்குறேன், அடுத்த மாதம் ஏதோ வரும். நம்ம வேணா வாக்கு தத்தத்தை மாற்றிட்டே போகலாம். ஆனால் நம்முடைய கர்த்தர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னால் செய்வார். ஆமென். அல்லேலூயா. உங்களை தாங்குவனா முதிர் வயது மட்டும் தாங்குவார். ஆமென். சத்தமா அல்லேலூயா. சரி, என்னை கவனிங்க. உலகத்தில்
2 விதமான கரம் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. 2 விதமான கரம். ஒன்று நீதியின் கரம், இன்னொன்று அநீதியின் கரம். ஒன்று என்ன சொல்லுங்க? அது நம்முடைய கர்த்தரின் கரம். 2வது அநீதியின் கரம். அது யாருதுன்னா சத்துருனுடைய கரம். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பித்து நான் உங்களுக்கு அதை காட்ட விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து யோபின் புத்தகத்தை எல்லாம் எடுத்துக்கங்க. யோபின் புத்தகத்தை எல்லாம் எடுத்துங்க. யோபு 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசி கேட்கலாம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமா இருந்தான். ஆமென். பாருங்க, அவனுக்கு 10 பிள்ளைங்க, ஒட்டகங்கள் ஏறாலும், ஆடு மாடுகள் ஏறாலும், சொத்து பத்துகள் ஏறாலும். வசனம் சொல்லுகிறது, அவன் இருந்த இடத்துல அவன் சொத்து பூமி தாங்க கூடாதுதான் இருந்துச்சான். அந்த அளவுக்கு கர்த்தர் அவன் என்ன பண்ணியிருந்தாருங்க? ஆசீர்வதிச்சு வச்சிருந்தார். ஆமென். உங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பார். பிரதர், வாங்குற சம்பளம் எங்களுக்கே 10 மாட்டேங்குது பிரதர், அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறதே தெரியாது இருக்கிறோம் பிரதர் அப்படின்றீங்களா? உங்களை யோபு போல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஊரில் நீங்கள் இன்றைக்கி வேணால் சின்ன மனுஷனாக இருக்கலாம். உங்கள் சின்ன மனுஷனாகி உங்களுக்குள்ள பெரிய ஆண்டவர் வரும்பொழுது நீங்கள் பெரிய பெரிய காரியத்தை செய்வீங்க. நீங்கள் ஊரில் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. அல்லேலூயா. சத்தம் ஆமென். பாருங்க, ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் யோபு பற்றி. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற இவனை போல ஒரு மனுஷன் இல்லைன்றார். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிப்பானோ பாரும் என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை கவனிங்க. ஏன் ஆண்டு கேட்குறாரு, டேய் நீ எங்கேருந்து வர அப்படின்னா, நான் பூமியெல்லாம் சுற்றிட்டு வந்தோன்னே ஆண்டு கண்டுபிடிச்சிட்டாரு. என் தாசனாகி யோபின் மேலே கண்ணை வச்சியா? என்னுடைய தாசனாகி யோபின் மேலே உன் கண்ணை வச்சியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சாத்தா சொல்கிறான், எங்க அவனுக்கு எதனா தீமை செய்யலாம் அப்படின்னு பார்த்தா என் அநீதியின் கரத்தினால அவனுக்கு அநீதி செய்ய முடியல. காரணம் என்னன்னா, உங்கள் கரம் அவனை பாதுகாக்குதுன்றான். நாங்க உங்க கரம் அவனை பாதுகாக்குது, அதனால உங்க கரத்தை அவன் மேல இருந்து எடுங்க, உங்க பாதுகாப்பு அவன் மேல இருந்து எடுங்க, உங்க அரவணைப்பை அவன் மேல இருந்து எடுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. என் வேலை அது இல்லை. என்னதுங்க? எனக்கு நல்லது மட்டும்தான் செய்ய தெரியும். எனக்கு என்கிட்ட வேற்றுமை நிழல் கூட இல்லை. எனக்கு நல்லது மட்டும்தான் செய்ய தெரியும். ஒருத்தனை துன்புறுத்தி அடித்து துவைச்சி அவங்கள என்கிட்ட அப்படியெல்லாம் நான் ஆள் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், உன் கையில் அவனை கொடுக்குறேன் அப்படின்றார். என்னங்க சொல்லுங்க? உன் கையில் கொடுக்குறேன். நீங்கள் 12வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன்னுடைய கையில் இருக்கிறது. இங்க பாருங்க, ஆண்டு சொல்றாரு, ஏப்பா என் கை எடுக்க சொல்றியே, என் கை நீதியின் கை. என் கை எது? என்ன கைங்க? இது நன்மை செய்கிற கை, இது நீதி செய்கிற கை, இது அரவணைக்கிற கை, இது தீர்காயுசை கொடுக்கிற கை. இதில் என்றைக்குமே என்ன ஆகாதுன்னா, இது அநீதி கையாக மாறாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அவனை உன் கையில் கொடுக்குறேன். அவன் ஜீவன் மேலே மாத்திரம் என்ன பண்ணாத, அவன் மேலே மட்டும் நீ கை வைக்காதன்னா என்ன அர்த்தம்னா, அவன் ஜீவனை மட்டும் நீ தொடாத, மற்றெல்லாம் என்னென்ன பண்ணி. அந்த அநீதி நிறைஞ்ச கை என்ன பண்ணு தெரியுமா? சாத்தானுடைய அநீதி நிறைஞ்ச கையே அவன் பிள்ளைகள் அவங்ககிட்ட இருந்து எடுக்குது, அவன் சொத்து பத்துக்கள் அவங்ககிட்ட இருந்து எடுக்குது, அவனுக்கு பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை கொடுக்குது. கடைசியில் அவன் சரீரத்தின் பலனை இழந்து, கவனிங்க, அவன் முழுக்க என்ன பண்ணுறான்னா வியாதியினால் பாதிக்கப்பட்டு அவதிப்படுறான். என்னை கவனிங்க, இந்த உலகத்தில் வருகிற வியாதிக்கான காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு பின்னாடி சத்துரு இருக்கிறான்னு அர்த்தம். ஆமென். நீங்கள் சின்னதாக ஒரு இடம் கொடுக்கும்பொழுது பிசாசு என்ன பண்ணுவோம் தெரியுமா? உள்ளே வந்து நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம எப்படியாகலும் தேவனை தூஷிக்கணும், எப்படியாகலும் இந்த ஆண்டவருக்கு கண்ணே இல்லையா,
இந்த ஆண்டு என் ஜெபத்தை மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறாரு, இந்த பாரு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, இவங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, இவங்க எவ்வளோ கெட்டது செய்கிறாங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்கும், இந்த ஆண்டு எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் செய்வார்ன்ற அளவுக்கு நம்மளை பேச வைக்கிறவன் யாருன்னா பிசாசு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. ஹலோ சிஸ்டர், பிரதர், 2 விதமான கை இருக்கு. ஒரு கை நீதியின் கை, ஆமென். இன்னொரு கை அநீதியின் கை. கர்த்தருடைய நீதியின் கை நம்மளை பாதுகாக்கும், அரவணைக்கும், நம்மளை ரட்சிக்கும், எதிரிகளை அடித்து நொறுக்கும். இது நன்மையான கை, கர்த்தருடைய கை. ஆனால் மாறாக ஆப்போசிட்டாக ஒரு கை இருக்கு, அது அநீதி நிறைந்த கை, அதுதான் சாத்தானுடைய கை. இந்த கை யோபின் மேலே வரும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவன் எல்லாத்தையும் இழக்கிறான், அவனை விட்டு எல்லாமே போகுது. கவனிங்க, எல்லாமே போன சூழ்நிலையாக இருந்தாலையும் நீதியின் கரத்தினால தாங்குவேன்னு சொன்ன கர்த்தர் யோபுவை திரும்பவும் சந்திக்கிறார். அவன் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் எட்டி பார்த்தார். ஒரு கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்க எதை இழந்து வந்திருந்தாலும், பிரதர் சரீர பலத்தை இழந்து வந்திருக்கிற பிரதர் நீங்க சொல்றீங்களா, அதை ரெட்டிப்பா தர கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். நீங்க ஒருவேளை எதையோ இழந்து உங்கள் சரீர பலமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உங்கள் சரீர சுகமாக இருக்கலாம், உங்கள் படிப்பாக இருக்கலாம், உங்கள் வேலையாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உங்கள் நிம்மதியாக இருக்கலாம், எதை வேணால் இழந்து வந்திருக்கலாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொன்ன கர்த்தர், அந்த நீதியின் வலது கரத்தினால் என்ன இருக்குது தெரியுமா? ரெட்டிப்பா உங்களை பிளஸ் பண்ணுற பிளெஸிங் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை வரும், நீங்கள் ரெட்டிப்பா பிளெஸிங்கை பெற்றுக்கொள்ளுவீங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன். கவனிங்க அருமையானவர்களே, இந்த நீதியின் கரத்தினால் இந்த மாதம் நம்மளை தாங்குவேன்னு சொல்லிட்டார். ஆமேன். இது கர்த்தர் செய்கிற கிரியை. இவர் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனத்தை 2 பகுதியாக பிரிக்கணும்னு சொன்ன இல்லைங்களா? நீ என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், அது ஒரு பகுதி. மீதி இருக்கிறது இன்னொரு பகுதி. இந்த பகுதியில் கர்த்தர் என்னென்ன செய்வார்னு சொல்லிட்டேனா, சொன்னா கேட்டிங்களா? அவர் நீதியின் கரத்தினால் நம்ம என்ன பண்ண போகிறார்? இந்த மாதம் தாங்க போகிறார். ஆமேன். அவர் தாங்கணும்னா நீங்களும் நானும் என்ன செய்யணும்? சுருக்கமாக 2 காரியத்தை மாற்ற நான் சொல்லி 3 காரியம் இருக்குது, அதை சொல்லி முடிச்சிடுறேன். படிங்க அந்த வசனத்தை திரும்பவும். நம்ம என்ன பண்ணணும்? அந்த வசனத்தை எடுத்து படிங்க. ஏசாயா 41:10. கவனிங்க, இங்க பாருங்க, நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை ஆவியானவர் எழுதுறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். 1 போதுங்க, போதுங்க. முதல்ல சொல்லுங்க, எல்லாரும் சபை முழுக்க சொல்லுங்க, நீ பயப்படாதே. காரணம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா பயப்படாதேன்னு சொல்றாரு? அவர் நம்ம கூட இருக்கிறாரா. அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, வசனம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் பயப்படுகிறதற்கு அவர் பயமுள்ள ஆவியை தரல. அப்பா பிதாவே கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் பயப்படுகிறதற்கு பயமுள்ள ஆவியை தரல, அவர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார், பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். அதனால் அப்பா சொல்கிறார், உங்களை பார்த்து பயப்படாதீங்கன்ற, எந்த சூழ்நிலையும் பயப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன்ற. ஆமென். பைபிளில் இங்கே பாருங்கள், பயப்படாதே அப்படின்ற வார்த்தை 366 முறை வந்திருக்குதான். எத்தனை முறை பிரதர்? வருஷத்துக்கே 365 நாள் தானே பிரதர்? அதுனா ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது பிரதர். ஒன்றும் இல்லை, லீப் இயர் ஆண்டுக்காக. இப்போ நம்ம எந்த ஆண்டில் இருக்கிறோம்? இந்த வருஷம் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்துச்சுல்ல, அன்றைக்கி கூட நீங்கள் பயப்படக்கூடாதுன்றதுக்காக ஒன்று எக்ஸ்ட்ரா எழுதி வச்சுருக்கிறார். நீங்கள் டெய்லி காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு நேராக வர்ற வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா? நீங்கள் போயிட்டு அந்த பாஸ்டர் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு, இந்த பாஸ்டர் என்ன வாக்கு தத்துவம் கொடுத்துருக்கிறார், நீங்கள் அப்படி தேட வேண்டியதே இல்லை. உங்களுக்கு நேராக, அதாவது ரெடிமேடாக ஆர்டர் கொடுத்துட்ட வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. டெய்லியும் ஒரு பயப்படாதீங்க. ஆமே. சூழ்நிலை பார்த்து பயப்படாதீங்க, பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க. அப்படின்ற காரணம் என்னன்னா, அவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமே, ஆமே. கர்த்தருக்கு எது தெரியுமாங்க ரொம்ப பிடிக்கும்? உங்கள் கூட இருக்கிறது தான் பிடிக்கும்.
அதனால தான் ஆதாம் ஏவாளை படைச்சிட்டு ஆண்டு என்ன பண்ணுறாருன்னா, எப்பா உங்களை படைச்சிட்டு பூமியில் வச்சிட்டேன், ஆனால் பரலோகத்தில் என்னால் உட்கார முடியல, எனக்கு மரமரானுக்குது, அதனால் உங்கள் கூட நான் வந்து உலாவணும்னு விரும்புகிறேன்னு உலாவுறார். கூடவே இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிற கர்த்தர். அவருக்கு எதுங்க ரொம்ப பிடிக்கும்? நம்ம கூடவே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆமென், அல்லேலூயா. இங்கே பாருங்க, அவங்க பாவம் செஞ்ச உடனே கர்த்தர் அவங்கள விட்டு விலகிட்டார். விலகினோடனே நிறைய காரியங்கள் நடக்குது. இப்போ நிறைய ஜனங்க இது பண்ணி போகிறாங்க. ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலம் பேசுகிறாரு. பேசினே வந்தாலும் அவருக்கு மனசே அதுன்னா அவளை போதும் ஆகலை. அதனால் ஒரு முறை மோசே கிட்ட சொல்கிறாரு, மோசே மோசே ஆதாம் ஏவாளோட உலாவனை, அதுக்கப்புறம் உங்களோட இருக்க என்னால் முடியல, ஏன்னா மனுஷக்குள்ளே பாவம் செஞ்சிச்சு, பாவம் பூமிக்குள்ளே வந்துடுச்சு, அதனால் என்னால் உங்களோட வந்து உலாவ முடியல. ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது உங்கள் கூட இருக்கணும்னு, உங்கள் கூட இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால் எனக்கு ஒன்று பண்ணு, எனக்காக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுன்ற. யாத்திராகம் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை நீ என்ன பண்ணு போடு, அங்கே நான் வந்து இறங்குறதுனால, அங்கே நான் வர்றதுனால உங்கள் கூட நான் உலாவுவேன். ஒரு 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 முறை ஆண்டவர் சொல்லுவார், உன் பாளையத்தையெல்லாம் சுத்தமாக வச்சுக்கோ, ஏன்னா நான் உலாவுறேன், நான் உங்களை வந்து பார்ப்பேன். நைட்டில் நம்மலாம் தூங்கிடுவோம், அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா, வந்து நம்ம ஸ்க்ரீனில் விலக்கி நம்ம கதவு திறந்து பார்ப்பார், என் பிள்ளை பத்திரமா இருக்கா, என் பிள்ளை பத்திரமா இருக்கான்னு பார்ப்பார். அல்லேலூயா. அவர் நம்ம கூடவே இருக்க விரும்புகிற ஒரு கர்த்தர், நம்முடைய கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அதனால தான் பரலோகத்தில் அவரால் இருக்க முடியாமல் என்ன பண்ணால் இந்த மனுஷனோடு இருக்க முடியும்னு பார்த்தார். மனுஷனாக மாறினா தான் இருக்க முடியும்னு சொல்லி மனுஷனாக பூமிக்கு வந்தார். ஆமென், மனுஷனாக அந்த பூமிக்கு வந்தார். 33 வயசில் அவரை பிடிச்சி கொலை பண்ணிட்டாங்க நம்ம ஆட்கள். அவர் நல்லது தான் செஞ்சார், இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா பிடிச்சி கொலை பண்ணிட்டானுங்க பாருங்கள். அவருக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டார்னா, நித்தியமாக எப்படா இவனுங்க கூட இருக்கிறதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவராக நம்ம கூட வந்துட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியாகிய தேவனா நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம நடக்கிறார், நம்ம பேசினா பேசுகிறார், நம்ம கவலைப்பட்டா அவர் நம்ம கூட சேர்ந்து கவலைப்படுறார், நம்ம அழுதா நம்ம கூட சேர்ந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ என் பிள்ளை அழுவுதே அழுகுறார். ஆமென். பாருங்கள், லாசரு மரிச்சப்ப மார்த்தாள் மரியாள் என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்த உடனே ஏசு அழுதாரா? என்னங்க சொல்லுங்க, அழுதாரா? அப்போ நீங்கள் ஒரு கஷ்டம்னு வந்தால் அவர் அழமாட்டாரா? நீங்கள் அழுதிங்கன்னா அவர் அழுவார். உங்களுக்கு ஒரு தேவைன்னா அவர் துடிச்சிருவார். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவரால் தாங்க முடியாது. ஆமென். அந்த தேவன் சொல்கிறார், நான் உங்கள் கூடவே இருக்கிறேன், பயப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன். 2வது படிங்க சிஸ்டர். 2வது, நீங்கள் என்ன செய்யக்கூடாது? முதல்ல நீங்கள் என்ன செய்யக்கூடாது? எல்லாரும் சொல்லுங்கள். நம்ம என்ன செய்யக்கூடாது? கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நீதியின் வலது கர்த்தனால. அதனால் கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாது. நம்ம பயப்படக்கூடாது. ஆமென். ஏன் பயப்படக்கூடாது? கர்த்தர் நம்ம கூட. ஆமென், வெரி குட். 2வது படிங்க. நம்ம என்ன செய்யணும்? என்ன கவனிங்க. என்ன ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாருன்னா, நம்ம என்ன பண்ணக்கூடாதான் சொல்லுங்க? திகைக்கக்கூடாதான். திகைக்கிறதுனா என்னன்னா, பயப்படுறது, கலங்குறது, டிஸ்கரேஜ் ஆகிறது, என்ன ஆகுறதுங்க? வசனப்படுறது. ஒரு காரியத்தை, எதனா ஒரு காரியத்தை செய்யலான்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஏதோ சோர்வு வந்து இதுக்கப்புறம் இதெல்லாம் செய்ய முடியாதுங்க, இதுக்கப்புறம் இதெல்லாம் தொடர முடியாதுங்க, இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண முடியாதுங்க, டிஸ்கரேஜ் ஆகி கலங்கிடும் பாருங்கள். ஒரு கலக்கம் வந்துட்டு பாருங்கள் ஒரு விஷயத்தில். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற, கலங்காதீங்க. என்ன சொல்லுங்க? சத்தமாக சொல்லுங்க. கலங்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லிடுங்க. கலங்காதீங்க. எல்லாம் சொல்லுங்க. ஏன் கலங்காதீங்கன்றாருன்னா, படிங்க சிஸ்டர், எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. இங்க பாருங்க, உங்களை பார்த்து கலங்காதீங்கன்னு சொல்ற ஆளு ஊழியக்காரன் இல்லை. உங்களை பார்த்து கலங்காதீங்கன்னு சொல்ற ஆளு உங்க சொந்தக்கார் இல்லை. உங்களை பார்த்து கலங்காதீங்கன்னு சொல்றவங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரர் இல்லை, உங்க நண்பர் இல்லை. அவர் சொல்றாரு, நான் உன் தேவன். ஆமென். நம்முடைய தேவன் சாதாரணமான ஆள் இல்லைங்க. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும் காணக்கூடாதவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென், ஆமென். இங்க பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென்.
அந்த தேவன் சொல்றாரு, உங்க சூழ்நிலையை பார்த்து கலங்காதீங்க, பிரச்சனையை பார்த்து கலங்காதீங்க அப்படின்றார். ஆமென். சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டங்களா? ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் சண்டை வந்துச்சு. என்ன வந்துச்சுங்க? யூதர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியர் சண்டை வந்துச்சு. யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தோத்தனே வரானுங்க. தோத்தனே வர்றதுனால இவனா முடிவு பண்ணிட்டான்னா, உடன்படிக்கை பெட்டியை பிரச்சனைக்குரிய இடத்துல எடுத்துன்னு போனால் ஆண்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், நம்ம ஜெயிச்சிடலான்னொன்னே என்ன பண்ணுறாங்கன்னா உடன்படிக்கை பெட்டியை சண்டை நடக்கிற இடத்துக்கு எடுத்துன்னு போகிறானுங்க. பாருங்கள், எடுத்துன்னு போனோம் உடனேயும் தோத்துடுறானுங்க. என்ன பண்ணுறானுங்க சொல்லுங்கள்? தோத்த உடனே பெலிஸ்தியர் என்ன பண்ணுறாங்கன்னா உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு போய் தாகோன் கோயிலில் வச்சுறானுங்க. எங்கே வைக்கிறானுங்க சொல்லுங்க? எங்கே வைக்கிறாங்க? வச்சு பூட்டிட்டு அடுத்த நாள் காலையில் போய் பார்க்குறானு. பார்த்தா தாகோன் சிலை உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி விழுந்து கிடந்துச்சான். அல்லேலூயா. இங்கே பாருங்க, சில நேரத்தில் ஏன் உடன்படிக்கை பெட்டி போனாலும் தோக்கிற நிலைமை வருது தெரியுமா? இங்கே பாருங்க என்ன, இங்கே பாருங்க என்ன பிரதர், உடன்படிக்கை பெட்டி பாளையத்துக்கு போகுது, அப்போ ஜனங்க தோத்துட்டாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி போயும் தோத்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? இல்லை இல்லை இல்லை, சில நேரத்தில் பிரச்சனை பெலிஸ்தீரங்கிட்ட இருக்காது, அந்த ஆழம் ஒன்று இருக்கும். என்ன சொல்லுங்க? இங்கே பாருங்க, ஒரு இடத்துல வசனம் இப்படி இருக்கு, மாம்சத்தோட ரத்தத்தோட உனக்கு யுத்தம் இல்லை, போராட்டம் இல்லை, யுத்தம் இல்லை. உனக்கு யாரோட தெரியுமா யுத்தம்? வானமண்டல ஆண்டு. என்ன சொல்கிறேன்னா, ஏப்பா மாம்சமாக இருக்கிற உன் மனைவியோ உன் ரத்தமாக இருக்கிற உன் பிள்ளைகளோ உனக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க பின்னாடி இருந்து பிசாசு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறான், அவனை நீ எதிர்கொள்ளு அப்படின்ற. இப்போ பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை இல்லை, யார் தெரியுமா பிரச்சனை? பின்னாடி இருக்கிற சத்துரு. அவன் யாருன்னா தாகோன். கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போது இவனை அடிச்சுப்புட்டாக்கா வேற அழிக்க முடியாது. என்ன பண்ண முடியாதுங்க? வேரோட இவனை அழிக்கணும். அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, என்னை பிடிச்சின்னு பிடிச்சின்னு போ, நான் வரேன். போகிறார், தாகோன் கோயிலுக்குள்ளே போகிறார். போய் வச்சு இவனுக்கு பூட்டானுங்க. ஒரே சந்தோஷம் இவனுக்கு, நம்ம ஜெயிச்சிட்டோன்னு. அடுத்த நாள் காலையில் வந்து கதவை திறந்தா தாகோன் சிலை உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி. என்னடா இது விழுந்து போய்க்குதே. அடுத்து நிற்க வச்சுட்டு பூட்டு அடுத்த நாள் போயிடறானுங்க. 2வது நாள் வந்து பார்த்தா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தாகோன் சிலை தலை தனியாக, கை கால் தனியாக. வஞ்சி பாருங்களுக்கு பயம், ஐயோயோ இந்த தேவன் பெரிய தேவன்றா, அமுச்சு விட்டுறா அந்த உடன்படிக்கை பெட்டி அவங்க ஊர். வேரோடு அழிப்பார், உங்கள் பிரச்சனைகளை வேரோடு அழிப்பார். அதனால் கலங்காதீங்க, அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஆமென். அதாவது ஏன் பிரதர் இந்த பாதை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. இந்த பாதை ஏன் தெரியுமா? உங்கள் பிரச்சனையை வேரோட அறுக்க, உங்கள் பிரச்சனையை வேரோட சொல்லுங்க, வேரோட அழிக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா வந்திருக்கிறார். ஆமென். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் திகையாதீங்க அப்படின்றார். ஆமென். சொல்லுங்க. 3வது படிச்சு முடிச்சிடலாமா? நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுப்பேன். பலவீனப்பட்டிருக்கிறல, நான் உன்னை பலப்படுத்து, உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன், பண்ணி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ற. ஆமென். ஒரு முறை இங்கே பாருங்க, சிம்சோன் தப்பு செஞ்சது உண்மை, தப்பு செஞ்சுட்டான். அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, கண்ணு 2 பிடிக்கிட்டாங்க. வேடிக்கை பொருளா 2 தூண்களுக்கு நடுவில் நிற்கிறான் சிம்சோன். இங்கே பாருங்க, சுத்தீலி எதிரிகள் நிற்கிறாங்க. எதிரிகள் நின்று ஒரே சிரிப்பு. நம்ம எதிரி சிம்சோனை பிடிச்சிட்டோம், நம்ம எதிரி அவ்வளோதான் ஒழிஞ்சான், அவன் கண்ணை பிடிக்கிட்டோம், வேடிக்கை போகிற இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட வேலை காட்டினவன் பிடிப்பட்டான். ஒரே சந்தோஷம் எதிரிகளுக்கு. என்னை கவனிங்க, என்னை கவனிங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சிம்சோன் சாக போகிறான். சாக போகிற நேரத்தில் சிம்சோன் இப்படி ஜெபம் பண்ணுறான். என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் என்ன இறங்கு, நான் தப்பு செஞ்சது உண்மைதான், நான் தப்பு செஞ்சது உண்மைதான், நான் விபச்சாரிகளோடு போனது தப்பு தான். நீங்கள் எத்தனையோ முறை தவறு செய்யாதன்னு சொன்ன பொழுது என் கைகள் தவறு செய்தது உண்மை, என் சிந்தனை தவறு செய்தது உண்மை, என் கண்ணு தவறு செய்தது உண்மை, என் கால்கள் தவறு செய்தது உண்மை. ஆனால் இப்போ என்ன மன்னிங்க, இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்குங்கப்பா,
இந்த ஒரு விஷயம் என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கப்பா, இந்த ஒரு விஷயம் என்ன பலப்படுத்துங்கப்பான்னு ஜெபிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல பலமாய் இறங்கினாராம். அவர் 2 தூண்களை அப்படியே இழுத்து அங்கிருந்து எல்லா எதிரிகளை கொண்டு போட்டான்னு வசனம் சொல்லு. அல்லேலூயா. இந்த மாசம் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். சிம்சோனை போல நிறைய பலவீனம் உங்களுக்கு இருக்குதா? நீங்கள் ஒரு முறை அப்பா கிட்ட சொல்லுங்கள், அப்பா என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் கேட்டு பாருங்க, உங்களை பலப்படுத்துவார். ஆமென். சத்தமாக சொல்லுங்கள். அடுத்து சொல்கிறாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ற. நாங்கள் ஒரு முறை அதே சிம்சோனை பிடிச்சின்னு போயிட்டாங்க. இப்போ அவனை கொல்ல போகிறாங்க. கொல்லும் பொழுது ஆண்டுகிட்ட அவன் கேட்குறான், ஆண்டவரே ஒரு முறை உதவி செய்யுங்கப்பா, என்ன பண்ணுங்க, கொஞ்சம் உதவி செய்யுங்கப்பா அப்படின்றான் பாருங்க. வசனம் சொல்லுது, அவன் மேலே பலமாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கினால ஒரு கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பு அப்போதான் செத்து இருக்குது. அந்த கழுதை எப்போதான் செத்துக்குது? அப்போதான் செத்து இருக்குது. பச்சை எலும்பு, இன்னும் காய் கூட இல்லை, பச்சை எலும்பு. அந்த தாடையினுடைய அந்த பச்சை எலும்பை எடுத்து எதிரிகளை முறியடிக்கிறான். கிட்டத்தட்ட 1000 பேரை அவன் அடித்து நொறுக்கி சாகடிக்கிறான். ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்குறார். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறார் ஆண்டவர். உங்களுக்கு இந்த மாதம் ஹெல்ப் பண்ணுவார். உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுப்பார். உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். ஒருவேளை படிப்பில் வீக்காக இருக்கிறீங்களா, ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். பிரதர் எவ்வளோ படித்தாலும் மனப்பாடம் ஆகுமானுங்க பிரதர் கேட்குறீங்களா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆமென். அப்படி நீதியின் வலதுகரம் இந்த மாதம் உங்களை தாங்கும். ஆண்டவர் செய்யறது என்னங்க? எல்லாரும் சொல்லிடுங்க, ஆண்டவர் என்ன செய்ய போறார்? இல்லை, ஆண்டவர் என்ன செய்ய போறார்? அப்படி நீதியின் நீதியின் வலது கரத்தினால உங்களை தாங்கும். நீங்கள் என்னென்னலாம் செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. ஏங்க? அவர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்கள் தேவன். ஆமென். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? பாட்டுக்காரர் இப்படி பாடுறாரு, ஊமக்கொப்பானவர் யார், ஊமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் ஊமக்கொப்பானவர் கர்த்தாவே, தேவர்கள் ஊமக்கொப்பானவர் வானத்திலும் பூமியிலும். அவருக்கு ஒப்பான தேவன் வானத்திலும் இல்லை, பூமியில் இல்லை. அவர் எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். நீங்க நினைக்கிற எந்த மனிதர்லையும் இயேசு பெரியவருங்க. ஆமென். நீங்க பார்க்கிற எந்த மனிதரிலையும் இயேசு பெரியவர். நீங்க கேள்விப்படுகிற எந்த தேவர்களிலும் எந்த மனிதரிலையும் இயேசு பெரியவர். அவருடைய வலதுகரம் உங்களை தாங்கும். முழங்கால் படிடலாமா? அப்படியே முழங்கால் படிட்டு ஒப்பு கொடுங்க. அப்படியே முழங்கால்